ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 5ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் காரைக்குடி டி.ஆர். நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 2ஆம் அவராக திகழ்பவர் சேந்தனார். இவரை வீழி சேந்தனார், நாங்கூர் சேந்தனார், செப்புரை சேந்தனார் என்று கூறுவார்கள். திருவிசைப்பாவில் திருவாவடுதுறை, திருவிடைக்கழி, திருவீழிமிழலை என்னும் தலங்களை 3 பதிகங்களால் சிறப்பித்தவர் இவர். இவை தவிர திருப்பல்லாண்டும் பாடியுள்ளார். இவர் தம்மை செப்புரை சேந்தன் என்றும் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் என்றும் குறிப்பிடுகிறார். உயிர்களின் மூவகை நிலைகளை கூறி திருவீழிநாதனை அடைக்கலமாக பற்றினால் வல்வினைகள் வந்து அடையாது என்கிறார் சேந்தனர். திருவீழிநாதனாகிய சிவபெருமான் தேவாமிர்தம் போன்றவன், மாறுபாடில்லாத மாணிக்கம், நான் முகனாலும் திருமாலாலும் காண இயலாத பொருள், மெய்த்தொண்டர்கள் அறிவதற்கு எளிதாகிய ஒப்பற்ற பெரிய பவள மலை, தேன் சொரியும் பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவீழிமிழலைக்கு அரசன் திருநீலகண்டன் என் ஞானாசிரியன். அவனை அடைந்தால் என் வல்வினைகள் என்னை அணுகாமல் அகன்றுவிடும் என்கிறார் சேந்தனர். உயிரானது ஆணவ இருளில் கட்டுண்டு தன் செயலின்றி இருத்தல் கேவல நிலை எனப்படும். அந்த இருள் நிலையிலிருந்து விடுபட்டு தான் யார், இறைவன் யாவன் என சிந்திப்பதற்காக உயிர்களுக்கு இறைவன் மாயா காரியமாகிய தனு கரண புவன போகங்களை வழங்குகிறான். இந்நிலை சகல நிலை எனப்படும். அதுவே முடிவான நிலை என்று இருளில் கிடப்பவருக்கு கைவிளக்கு ஒன்று பயன்படும் நிலை போன்றதுதான் இது. இறைவனது பெருங்கருணையாகிய பகல் வெளிச்சம் போன்ற பெருமையை உணர்ந்து அவனது திருவடி இன்பத்தில் கலந்து அழுந்தி நிற்கும் நிலையே அடுத்த நிலை. இதுவே தோயும் பரபோகம் என புகழத்தக்கது. இதுவே சுத்த நிலை எனப்படும். இச்சித்தாந்த கருத்தை மண்டலத் தொழியை விளக்கியான் நுகர்ந்த மருந்தை என்னும் தொடர் புலப்படுத்துகிறது. இருளில் கிடந்து உழலுபவருக்கு வாய்த்த கை விளக்கு போன்ற மாயா காரியமாகிய ஒளியை விளக்கி பிறவியாகிய நோய்க்கு வாய்த்த மருந்து போன்று விளங்குபவன் இறைவன் என்பது இத்தொடரினால் பெறப்படுகிறது. இறைவனின் அழகிய நீலகண்டத்தை கொண்டல கண்டம் என்கிறார். இத்தகைய ஞானாசிரியனாக விளங்கும் திருவீழிநாதன் திருவடிகளை அடைந்தால் வல்வினைகள் வந்து அடையாது என சேந்தனார் பாடும் பாடல் இது. மண்டலத் தொழியை விலக்கியான் நுகர்ந்த மண்டலத் தொழியை விலக்கியான் நுகர்ந்த மருந்தையில் மாறிலா மணியை மண்டலத் தொழியை விலக்கியால் நுகர்ந்த மருந்தையில் மாறிலா மணியை பண்டலரையன்மார் அரிதுமாய் அடியார் பண்டலரையன்மார் அரிதுமாய் அடியார் எளியதோர் பவளமால் மறையை எளியதோர்
பவளமால் வரையை விண்டலர் மலர்வாய் அவர் அறிவார் விண்டலர் மலர்வாய் அவரிவார் பொழில் சூழ் திருவிழி மிளலையோர் ஆளும் விண்டலர் மலர்வாய் பேரறிவார் பொழில் சூழ் திருவிழி மிளலையோர் ஆளும் கொண்டலம் கண்ட எங்குருமணி கொண்டலம் கண்டத்தம் குருமணி குருகவல் வினை குருகாவே கொண்டலர் கண்டத்தியம் குருமணி குருக மல்வினை குருகாவே இனி அடுத்த பாடலில் இறைவன் திருவடிகளை என் தலைமேல் அணிந்து கொண்டமையை பாடுகிறார். தன் திருவடியின் கீழே என்னையும் தடுத்தாட்கொண்ட சந்திரன் விளங்குகின்ற திருமுடியினை உடையவனே, தானாகவே என்னிடத்தில் உள்ள 3 தாமரைகளின் உள்ளும் உதித்தெழும் செழுமையான சூரியனை, ஒளி பொருந்திய அருட்பெருங்கடலின் உள்ளே நீர்பெருக்காய் இருப்பவனை, திருவீழிமிழலை என்னும் தலத்துள் எழுந்தருளிய வெண்மையான படிவம் போன்ற இறைவனது அழகிய திருவடிகளுக்கு தொண்டு செய்து அவற்றை விட்டு நீங்காமல் அவற்றை என் தலை மீது அணிந்து கொண்டேன் என்று சேந்தனார் பாடுகிறார். ஆதாரங்கள் 6 வகைப்படும். அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இவற்றுள் அநாகதம் என்பது ஹிருதயத்தில் முக்கோண வடிவுடன் 12 இதழ்களைக் கொண்ட கமலம். விசுத்தி என்பது கண்டத்தில் அறுகோண வடிவுடன் 16 இதழ்களைக் கொண்டிருக்கும் கமலம். ஆக்ஞை என்பது புருவ மத்தியில் வட்ட வடிவுடன் 3 இதழ்களைக் கொண்டிருக்கும் கமலம். இம்3 கமலங்களில் அநாகதத்தில் ருத்திரனாகவும், விசுத்தியில் மகேஸ்வரனாகவும், ஆக்ஞையில் சதாசிவனாகவும் எழுந்தருளி ஒளி வீசும் செழுஞ்சுடராக இறைவன் உள்ளான் என்பதை என்னிடை கமலம் 3 தோன்றி எழும் செழுஞ்சுடரினை என்கிறார். இன்பம் என்னும் நீர் நிரம்பிய அருள் என்னும் கடலாக இறைவன் உள்ளான் என்பதை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழிமிழலையுள் என்று குறிப்பிடுகிறார். இத்தகைய இறைவனுடைய திருவடிகளை என் மனத்துள் வைத்தேன், இனி இவற்றை இங்கிருந்து போகவிடேன் என்று கூறும் சேந்தனார் பாடல் இது. தன்னடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மகுலியைத்தானே தன்னடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மகுலியைத்தானே தன்னடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மகுலியைத்தானே என்னிடை கமலம் என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி செழுஞ்சுடரினை என்னிடை கமலம் மூன்றினில் தோன்றி எழுஞ்சுழு சுடரினை அருள் சேர் எழுஞ்சுழு சுடரினை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழிமிழலையுள் விளங்குவெள் படுங்கில் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழிமிழலையுள் விளங்குவெள் படுங்கில்
கடிமை புக்கினி போக பொன்னடி கடிமை புக்கினி போக விடுவனோ உண்டு கொண்டேனே பொன்னடி கடிமை புக்கினை போக விடுவனோ பூண்டு கொண்டேனே விடுவனோ பூண்டு கொண்டேனே. இனி 5வது பாடலில் சைவமல்லாத பிற புறச்சமய நெறிகளை கண்டித்து சைவத்தின் பெருமை கூறுகிறார். 6வது பாடலில் செல்வ நிலையாமையையும் ஐம்புலன்களின் மயக்க நெறியையும் சுட்டிக்காட்டி சிவபெருமான் தம்மை காத்தமையை சேந்தனார் சுட்டி பாடுகிறார். கனவு போன்று மெய் போலத் தோன்றி பின்மறையும் செல்வத்தையே பெரும் வகையை ஆராய்ந்து அக்கனவு போன்ற ஐம்புலன்களின் நுகர்ச்சியில் தோய்ந்து யான் பயனின்றி பிறவியில் புகாதபடி தடுத்து என்னை ஆட்கொண்டருளிய பரிசுத்தமானவனை உமாதேவியாரை இடப்பக்கத்தில் பெற்றவனை 8 திசைகளிலும் விளங்குகின்ற புகழை உடைய திருவேழிமிழலை என்னும் தலத்தில் எழுந்தருளிய சிவபெருமானின் திருவடி நிழலின் கீழே புகுந்து நிற்பவராகிய சிவனடியார்களின் அழகிய திருவடி தாமரையில் பொருந்திய துகளை அணிந்து நான் அடிமைத் தொழிலை மேற்கொண்டேன் என்கிறார். உலக வாழ்வு தடையின்றி நடைபெற உதவும் கருவிகளில் ஒன்று செல்வம். செல்வம் கருவியே ஒழிய வாழ்வாகிவிடாது. செருணர் செருக்கருக்கும் எஃகு என்பது திருக்குறள். மக்கள் பலரும் கருவியை காரியமாகவே கருதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது செல்வத்தை வாழ்வாக எண்ணி மயங்கி விடுகிறார்கள். செல்வம் முழு ஆற்றல் பெற்றதும் அன்று, நிலைத்து நிற்பதும் அன்று. ஆகவே அதனை மட்டும் சிந்தித்து நிற்றல் அறியாமை. மற்றொரு அறியாமை உடம்பில் உள்ள மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களும் உலக வாழ்வு நடத்த உதவும் கருவிகளில் சில ஆயினும் இவையே வாழ்வாகிவிடாது. மக்களில் சிலர் இவ்வுண்மையை அறியாமல் ஐம்புல இன்பங்களையே பேரின்பம் என்னும் நிலை என்றும் கருதி மயங்குகிறார்கள். இந்த இரு அறியாமைகளையும் அக்கணா அணைய ஐவரோடு அழிந்தி என்கிறார் சேந்தனர். செல்வத்தையும் ஐம்புலன்களையும் கருவிகளாக கொண்டு மக்கள் நிலைத்த பொருளை தேடிக்கொள்ள வேண்டும். இதனையே சேந்தனார் செல்வம் கனா போன்றது, அதனையே சிந்திப்பதும் ஐம்புலன்களாகிய வம்பக்கோட்டியோரோடு ஆடுதலும் பிறவியை வீணாக்குதற்கே துணை செய்யும். ஆதலால் அங்கனம் வீண் போகாதவாறு என்னை காத்த தூயோன் சிவபெரான் என சேந்தனார் கூறும் பாடல் இது. அக்கண அணைய செல்வமே சிந்தித்து அக்கண அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடழுந்தியான் அவமே புக்கிடா வண்ணம் காத்தனை ஆண்ட அக்கண அணைய செல்வமே சிந்தித்து அவரோடு எழுந்தியானவமே புக்கிடா வண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை மனிதை பாகனே புனிதனை மனிதை பாகனை என் திக்கலாம் குலவும் புகழ் திருவீழிமிழலையா என் திக்கலாம் குலவும் புகழ் திருவீழிமிழலையான் திருவடி நீழற்கு புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமலம் புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமலம் கொடி அணிந்த அடிமை பூண்டேனே புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமலம் பொடி அணிந்து அடிமை பூண்டேனே திக்கலாம் குலம்
நிலவும் புகழ் திருவீழி மிடலையான் திருவடி நீளத்தீழ் புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமலம் பொடி அணிந்து அடிமை பூண்டேரே. பாடலில் பிறவி பிணியை அறுக்கும் அருமருந்தாகிய இறைவனை இனி மறந்து வருந்துவனோ என்றும், 8வது பாடலில் திருவிழிமிழலை இறைவன் புகழை பாடுகின்ற அடியார்களுடைய திருவடிகளை இந்திராதி தேவர்களும் புகழ்ந்து ஏத்துவர் என்றும், 9வது பாடலில் திருவிழிமிழலை இறைவனை நம்மை அடிமையாக உடைய ஆண்டான் என்றும் சேந்தனார் கூறுகிறார். 10வது பாடலில் சிவபெருமானின் பேராற்றலை பல எடுத்துக்காட்டல்களால் தொகுத்து தருகிறார். தக்ஷன், சூரியன், சலந்திரன், பிரம்மன், சந்திரன், இந்திரன், யட்சன், ராவணன், திரிபுர அசுரர்கள், யானை, கருடன், யமன், மன்மதன் ஆகியோர்களின் வரம்பு கடந்த அகந்தையை அழித்தவனும் நிரம்பிய புகழை உடைய திருவிழிமிழலையில் எழுந்து அருளியவனுமாகிய சிவபெருமானின் திருவடி நீழலின் கீழ் புகுந்திருக்கின்ற மெய்யடியார்களுடைய அழகிய திருவடி தாமரைகளில் பொருந்திய துகளை நான் அணிந்து அவர்களுக்கு தொண்டு புரியும் பணியை மேற்கொண்டேன் என்கிறார் சேந்தனர். தக்ஷன் செய்த வேள்வியில் தக்ஷன், சூரியன், பிரம்மன், சந்திரன், இந்திரன், யட்சனாகிய இவர்கள் வீரபத்ரரால் தண்டனை பெற்றவர்கள். சலந்தராசுரன் இறைவனின் சக்கரப்படையால் 2ஆக அறுக்கப்பட்டு அழிந்தவன். ராவணன் அகந்தையினால் கையிலையின் கீழ் அகப்பட்டு வருந்தியவன். முப்புறத்தை நகைத்தும் மன்மதனை விழித்தும் சிவபெருமான் அழித்தார். தாருகாவன முனிவர்கள் விடுத்த யானையை கொன்றார். யமனை உதைத்தார். நிந்தனை செய்த கருடனை நந்திதேவர் மூலம் தண்டித்தார். இங்கனம் தம்மைத்தாமே உயர்ந்தவர் எனக் கருதியவர்களின் செருக்கடக்கியவன் இறைவன். ஆகையால் அவரது அடியவர்களின் ஸ்ரீபாத தூளியை நான் அணிந்து அவர்களுக்கு தொண்டு புரிவேன் என சேந்தனார் கூறும் பாடல் இது. தக்கல் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமல் தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமல் சந்திரன் இந்திரல் எச்சல் தக்கல் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமல் சந்திரன் இந்திரல் எச்சல் மக்க நெஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மக்க நெஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மரிலியோ மக்க நெஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மரலிவே இவர் மிகை செகுந்தேல் மரலிவே இவர் மிகை செகுந்தோவோர் சந்திரல் நிந்திரல் எச்சல் மிக்க நெஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மரலிவே இவர் மிகை செகுந்தோவோர் தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமல் சந்திரல் இந்திரல் எச்சல் மிக்க நஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மிக்க நஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மரலிவே இவர் மிகை செகுந்தோ மரலிவே இவர் மிகை செகுந்தோர் மரலிவே இவர் மிகை செகுந்தோர் மிக்க நஞ்சரக்கல் புறங்கரி கருடல் மரலிவே இவர் மிகை செகுந்தோர். இனி 11வது பாடலில்
திருவேழிமிழலை அரசனாகிய இறைவனை நான் வருந்தி அழைத்தால் அக்கற்பகக்கனி என்னிடை வராமல் போகுமோ என்கிறார் சேந்தனார். இப்பதிகத்தின் கடைசி பாடலாகிய 12வது பாடலில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவேழிமிழலையில் படிக்காசு பெற்று மக்கள் பசி போக்கிய செய்தியை கூறுவதோடு அவர்களைப் போன்ற தகுதி தனக்கில்லையே என பாடுகிறார். பாடுகின்ற அலங்காரத்திற்கு வெகுமதியாக திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் நாள்தோறும் பொற்காசுகளை அருளிச் செய்து அப்பாமாலைகளை சூட்டிக்கொண்டு அவ்விரு அடியார்களின் மனதில் நின்று நிறைந்து விளங்கிய சிவபெருமானை அழகிய வேடுவக்கோலம் பூண்டு அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய அமுதம் போன்றவனை திருவேழிமிழலை என்னும் ஊரை ஆளுகின்ற குற்றமற்ற நற்புகழை உடைய பொன்மயமான கற்பகத்தருவை போன்றவனை நான் அடைந்திட எவ்வித தகுதி உடையவன் என்கிறார். இப்பாடலில் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் எம் பெருமக்கள் என்று கூறுவது நயமுடையது. அப்பெருமக்கள் புகழ்பாடி இறையருள் பெற சேந்தனார் பாடிய நிறைவு பாடல் இது. பாடல் அலங்கார பரிசில் காசருளி பாடல் அலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மனசூடி பாடல் அலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மனசூடி நீடல் அலங்காரத்தெம்பெரு மக்கள் நீடல் அலங்காரத்தெம்பெரு மக்கள் நெஞ்சிருள் நிறைந்து நின்றானே நெஞ்சிருள் நிறைந்து நின்றானே வேடல் அலங்கார கோலத்தில் அமுதை வேடல் அலங்கார கோலத்தில் அமுதை திருவீழி விழலையூர் ஆளும் வேடல் அலங்கார கோலத்தில் அமுதை திருவேழி விழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனகன் கற்பகத்தை கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை எழுமுதற்கு எவ்விடத்தீரேனே திருவிசைப்பாவில் சேந்தனார் பாடிய 2வது பதிகம் திருவாவடுதுறை பதிகம். இத்தலம் காவிரிக்கு தென்கரையில் உள்ள தலம். சாந்தை, சாத்தனூர், கோகழி, கோமுத்தி, நவகோடி சித்தர்புரம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது. இத்தலத்தில் பசுவடிவம் பெற்ற உமையம்மையார் இறைவனை வணங்கி அவ்வடிவம் நீங்கினார். ஆதலால் இத்தலம் திருவாவடுதுறை என பெற்றது. இங்குதான் திருமூலர் திருமந்திரம் பாடியருளினார். திருமாளிகைத் தேவரும் வாழ்ந்த தலம் இதுதான். திருஞான சம்பந்தர் இங்கு இறைவனை பாடி 1000 பொன் பெற்றார். இங்கு தலவிருட்சம் அரசமரம். இறைவனின் பெயர் மாசிலாமணி ஈசர். தேவர்களும் முனிவர்களும் இறைவனிடம் வேண்டியபடி அவர் அரசமர நிழலில் அமைந்த அம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் புரிந்தார். எனவே இது போதியம்பலம் எனப்படும். சேந்தனார் பாடும் இத்திருவாவடுதுறை பதிகம் அந்தாதித்துடையில் அமைந்துள்ளது. தலைவனின் காமவேதனையை குறிப்பால் உணர்ந்து மனம் வருந்தும் செவிலித்தாயின் கூற்றாக அமைந்த 11 பாடல்களை கொண்டது இப்பதிகம். முதல் பாடலில் தன் மகள் கூப்பிட்டும் அவனிடம் பேசாதிருப்பது அழகோ என இறைவனை வினவுகிறாள் தாய். உண்மை பொருளை கூறுகிற வேதியர்கள் வாழ்கின்ற ஊர் திருவாவடுதுறை. புகழ் பொருந்தியவர்களாகிய 1000 அந்தணர்கள் இங்கு சிவத்தொண்டு புரிகிறார்கள். சிறப்புமிக்க காவிரிக்கரையில் உள்ள திருவாவடுதுறையில் எழுந்து அருளியுள்ள தேவாமிர்தமே, தலைவனே என்றெல்லாம் உன்னை என் மகள் உள்ளமுருகி அழைக்கிறாள். மைதீட்டிய அகன்ற கண்களை உடைய தலைவியாகிய என் மகள் அவ்வாறு அழைத்தாள். அவளுக்கு நீவீர் அருள்மொழி உரையாமல் இருப்பது உமக்கு அழகாகாது என்று செவிலித்தாய் கூறுகிறாள். திருவாவடுதுறையின் பெயர் சாத்தனூர்.
இதனை சாந்தை என்று கூறுகிறார்கள். இங்குள்ள 1000 அந்தணர்களும் எக்காலத்தும் பொய் கூறாத புகழ் பொருந்தியவர்கள் ஆகையால் அவர்களை வேதியர் என்றும் பூசுரர் என்றும் புகழ்கிறார். இவர்கள் தூய மனத்துடன் சிவத்தொண்டு செய்யுமிடம் திருவாவடுதுறை. அங்கு கோவில் கொண்டுள்ள சிவபெருமானை காவிரி தென்கரை தலைவனே தேவாமிர்தமே என்று மகள் கூப்பிட்டும் அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது அழகனாகிய உனக்கு அழகோ என செவிலித்தாய் கூறும் பாசுரம் இது. பொய்யாத வேதியர் சாந்திமை புகழாயிரம், பொய்யாத வேதியர் சாந்திமை புகழாளராயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய், மெய்யே திருப்பணி செய் சீர்மிகு காவிரி கரை, மெய்யே திருப்பணி செய் சீர்மிகு காவிரி கரை மேய ஐயா, காவிரி கரை மேய ஐயா, திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்தக்கால், திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்தக்கால், மையா தடங்கள் மடந்திகொள் அருளா, மையா தடங்கள் மடந்தி கொன்ற அருளாது ஒழிவது மாதிமையே. இதுவரை திருமுறை மலர்கள் 5ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் காரைக்குடி TR நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் S. ஸ்ரீனிவாசன், D. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.